பெரியாழ்வார் யசோதை சொல்றா, உன் திருட்டுத்தனம் தாங்காம உன்னை உரலோடு கட்டி போட்டுட்டேன். ஏன்னா விட்டா என்ன பண்றான், எங்கேயாவது போறான், தயிரை திருடுறான், வெண்ணெயை திருடுறான், நெய்யை திருடுறான். திருடக்கூடாது, என்ன பண்றது, உரலோடு கட்டி போட்டேன். உரலோடு கட்டி போட்டாலாவது சும்மா இருந்தியா? உன்னை எதுக்குடா கட்டி போட்டேன், நீ சும்மா இருக்கணும்ட்டு தானே கட்டி போட்டேன். ஆனா கட்டுண்ட நிலையில என்ன பண்ணானா, பெரியாழ்வார் யசோதை உரலோட கட்டி போட்டுட்டு கொஞ்சம் வீட்டு வேலையை பார்க்கலான்னு போயிருக்கா. அப்போ கொல்லைப்புறத்தில் தான் உரலோடு கட்டியிருக்கா. கொல்லையில பார்த்தா 2 மரங்கள் இருந்துதான், மருத மரம். அந்த 2 மரத்துல பார்த்தா 2 அசுரன் உட்காண்டிருந்தானா. அவன் கண்ணபிரானை தாக்க வேண்டும் என்று வந்தான். கண்ணன் பார்த்தானா, உரலோடு கட்டிட்டா என்னால உங்களை தாக்க முடியாதுன்னு நினைச்சடான்னு சொல்லி கண்ணன் என்ன பண்ணா, உரலையும் இழுத்துண்டு 2 மரங்களுக்கு நடுவே போய் உரலை வச்சு ஒரு இழுப்பு இழுத்து 2 மரங்களையும் சாய்த்து அசுரர்களை அங்கேயே துவம்சம் பண்ணிட்டானா. நாம நினைச்சுட்டு இருக்கோம் உரலால அப்படியே இழுத்தான் சாச்சுட்டான்னு. இல்ல, அந்த 2 அசுரர்கள் இருக்கான், வெறும் உரலால அவளை சாய்க்க முடியாது. கண்ணன் என்ன பண்ணானா, உரல் சாச்சுடுத்துங்கிற மாதிரி அபிப்பிராயத்தை ஏற்படுத்திண்டே நைஸா அப்படி தொடையால ஒரு தட்டு, கையால ஒரு தட்டு, 2 மரத்தையும் 2 பக்கமும் தட்டின. மொத்தமா 2 பேரும் சாஞ்சுட்டான். 2 பெரிய அசுரர்களான மரத்தையே சாச்சுட்டியே, எத்தனை எத்தனை லீலைகள் பண்ற, எத்தனை எத்தனை விஷமம் நீ பண்ற. அப்போ கட்டி போட்டாலும் உன்னால சும்மா இருக்க முடியல, போய் 2 மரத்தை சாச்சிட்டு வந்துட்ட.